வணக்கம். பிஎம் மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் மீடியாவிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. குஷியில் அரசு ஊழியர்கள் ஏப்ரல் 1 முதல் யுபிஎஸ் 50 விழுக்காடு ஓய்வூதியத்துடன் இதுவும் கிடைக்கும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்றால் என்ன? இதில் கிடைக்கும் பிரத்யேக நன்மைகள் என்ன? முழுமையான தகவலை இந்த பதிவில் காணலாம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்றால் என்ன? மத்திய அரசு ஊழியர்களின் பங்களிப்பு எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு காலம் பணிபுரிந்த பின் ஓய்வூதியம் கிடைக்கும்? யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சில மாதங்களுக்கு முன்னர் மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஓய்வூதிய திட்டம் அடுத்த நிதியாண்டிலிருந்து, அதாவது 2025 ஏப்ரல் 1 முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என நீண்ட நாட்களாக ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் தேசிய ஓய்வூதிய முறை ஆகிய இரு ஓய்வூதிய திட்டங்களிலும் உள்ள முக்கிய அம்சங்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் கடைசி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது யுபிஎஸ் மூலமும் ஊழியர்களுக்கும் அதே சலுகைகள் வழங்கப்படும். மத்திய அரசு ஊழியர்களின் பங்களிப்பு எவ்வளவு இருக்கும்? இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 10% பங்களிக்க வேண்டும். அரசாங்கமும் 18.5% பங்களிக்கும். இது தவிர யுபிஎஸ் இன் கீழ் ஒரு தனி இருப்பு நிதியும் அமைக்கப்படும். இதில் அரசாங்கம் கூடுதலாக 8.5% பங்களிப்பை வழங்கும். மத்திய அரசு ஊழியர்களின் கடைசி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். பென்ஷன் எவ்வளவு காலம் பணிபுரிந்த பின் ஓய்வூதியம் கிடைக்கும்? இந்த திட்டத்தின் கீழ் 10 முதல் 25 ஆண்டுகள் பணிக்காலத்தை நிறைவு செய்யும் ஊழியர்களுக்கு விகிதாசார ஓய்வூதியம் வழங்கப்படும். துரதிர்ஷ்டவசமாக ஒரு ஊழியர் இறந்தால் அவரது குடும்பத்திற்கு ஓய்வூதியத்தில் 60% வழங்கப்படும். இது தவிர பணியாளரின் ஓய்வு நேரத்தில் பணிக்கொடையுடன் ஒரு மொத்த தொகையும் வழங்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிக்காலத்தை முடித்த ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பென்ஷனர்ஸ் யுபிஎஸ் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களும் சலுகைகளை பெறலாம். குறைந்தது 10 ஆண்டுகள் பணிக்காலத்தை முடித்த ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் 25 ஆண்டுகள் சேவையை முடித்த பிறகு ஓய்வு பெறும் ஊழியர்கள் மதிப்பிடப்பட்ட ஓய்வூதிய வயதிலிருந்து ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்களாவார்கள். இது தவிர இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு ஓய்வு பெற்ற ஊழியர்களும் இதன் சலுகைகளை பெறலாம். பொது வருங்கால வைப்பு நிதியின் பிபிஎஃப் வட்டி விகிதங்களின் அடிப்படையில் கணக்கிட்டு முந்தைய காலகட்டத்தின் நிலுவைத் தொகையுடன் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். சார்பில்லாத சமரசமில்லாத செய்திகள் உங்கள் உள்ளங்கைகளில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளவும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் சமூக வலைத்தளங்களில் எங்களை பின்தொடருங்கள். அரசியல், கல்வி, பொழுதுபோக்கு, விளையாட்டு, சுகாதாரம், வாழ்க்கை முறை, சமூக, வேலைவாய்ப்பு என அனைத்து வகையான செய்திகளையும் தமிழில் பெற இப்போது எங்கள் யூடியூப் சேனலை பதிவிறக்குங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.